இப்போதைக்கு தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்க படங்கள்ல முக்கியமா தலைவர் தம்பி தலைமையில், அப்புறம் காந்தி டாக்ஸ், கருப்பு பல்சர், இது இல்லாம லாக்டவுன், இன்னும் சில படங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இது இல்லாம இதுக்கு முன்னாடி வந்த சில படங்கள், அப்புறம் ஹிந்தி படங்கள், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, பத்து தலை அப்படிங்கிற படம் தான். பத்து தலை படத்துல நீ சிங்கம் தான் அப்படிங்கிற பாட்டு. அதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு MDBGMS அபிஷியல் அப்படிங்கிறவங்க, அப்புறம் நிசார் அகமது, செல்லப்பாண்டி, சாய்குமார், வசந்த் பாபு, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. பார்டர் 2 நேத்து 11வது நாள் இந்தியாவில் 6,58,00,000, உலகம் முழுக்க 7,47,00,000. இதுவரையும் இந்தியாவில் 335,34,00,000 இந்தியாலையும், 377,12,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 210 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 124 கோடிக்கு போயிருக்கு. ஆல்ரெடி ஷேரா வந்திருக்குது 190 கோடிக்கு மேல. வசூல் ரீதியா செம்ம ஹிட்டுங்க இந்த படம். 155% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. மர்தானி 3 இந்த படம் நேத்து 4வது நாள் இந்தியாவில் 2,83,00,000, உலகம் முழுக்க 3,40,00,000. டோட்டலா 23,05,00,000 இந்தியாலையும், 30,23,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 55 கோடி பட்ஜெட், 35 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 15 கோடி கிட்ட தான் இப்போதைக்கு ஷேரா வந்திருக்கு. 44% இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணிருக்கு. லாங் ரன் போச்சு அப்படின்னா இந்த படம் வெற்றி படமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் நேத்து டே 22 ஆந்திரா தெலுங்கானால 86,00,000, உலகம் முழுக்க 1,02,00,000. டோட்டலா 293 கோடியே 93,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 200 கோடி பட்ஜெட், 120 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 165 கோடி கிட்ட ஷேர் வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் அனகனக ஒக்கராஜு அப்படிங்கிற படம் டே 20 ஆந்திரா தெலுங்கானால 28,00,000, உலகம் முழுக்க 33,00,000. 85 கோடியே 46,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். பட்ஜெட் 60 கோடி, 28 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 47 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த படம் 169% கிட்ட ரெக்கவர் பண்ணியிருக்கு, வசூல் ரீதியா வெற்றி. அப்புறம் நரி நரி நடுமா முராரி அப்படிங்கிற படம் டே 19 ஆந்திரா தெலுங்கானால 30,00,000, உலகம் முழுக்க 36,00,000. 36 கோடியே 89,00,000 இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட், 15.5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம 19 கோடி கிட்டன்னு சொல்லியிருந்தோம். அதுல ஒரு சின்ன சேஞ்ச். 15.5 கோடி, 20 கோடி கிட்ட ஷேர் இந்த படம் 131% ரெக்கவர் பண்ணி வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு நரி நரி நடுமா முராரி. சத்தா பச்சா அப்படிங்கிற மலையாள படம் டே 12 கேரளால 15,00,000, உலகம் முழுக்க 17,00,000. 32 கோடியே 65,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 12.5 கோடி பட்ஜெட், 10 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், ஆல்ரெடி 17 கோடிக்கு மேல ஷேர் இந்த படமும் வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் வளத்து வசத்தே கல்லன் அப்படிங்கிற மலையாள படம் நேத்து டே 4 கேரளால 41,00,000, உலகம் முழுக்க 50,00,000. 4 கோடி 21,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். 4 கோடி பட்ஜெட், 2.5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 2 கோடியே 28,00,000 கிட்ட இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு இந்த படம். அதாவது இந்த படம் 4வது நாளே 90% மேல ரெக்கவர் பண்ணி வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சின்ன பட்ஜெட் தான், அதனால 40 லட்சம் 50 லட்சம் வந்தாலே இந்த படம் வெற்றி படமா அமையும். அப்புறம் பிரகம்பனம் அப்படிங்கிற மலையாள படம் நேத்து டே 4 கேரளால 70,00,000, உலகம் முழுக்க 85,00,000. 3 கோடியே 96,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம். 5 கோடி பட்ஜெட், 3 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 2 கோடியே 14,00,000 இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு. இன்னொரு 2 கோடி கிட்ட வசூல் பண்ணா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். நல்லா தான் வசூல் பண்ணுது. கண்டிப்பா ஒரு 4-5 நாள்ல அது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். 71%. இந்த 4 நாள்ல இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் நேத்து 19வது நாள் தமிழ்நாட்டுல 20,00,000, உலகம் முழுக்க 22,00,000. 32 கோடியே 96,00,000 தமிழ்நாட்டிலையும், 38 கோடியே 29,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட், 7 கோடியே 70,00,000 தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 18 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். 244% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. பெரிய ஹிட். அப்புறம் ஹாட்ஸ்பாட் டூ மச் இந்த படம் நேத்து 11வது நாள் தமிழ்நாட்டுல 15,00,000, உலகம் முழுக்க 16,00,000. 2 கோடியே 88,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட், 1 கோடியே 50,00,000 இந்த படத்தோட ஷேரா வந்திருக்கு. இந்த படம் இன்னும் 2 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். ஏன்னா 2.5 கோடிக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட தியேட்ரிக்கல் வேல்யூ அப்படின்னு நம்ம 2.5 கோடி சொல்லலாம். 60% இந்த படத்துக்கு ரெக்கவர் பர்சன்டேஜ் வச்சிருக்கு.
ஸோ இப்போதைக்கு இந்த படம் இன்னொரு 2 கோடி வசூல் பண்ணா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். லாக்டவுன் அப்படிங்கிற படம் அனுபமா பரமேஸ்வரன் அவர்களோட படம் Day 4 தமிழ்நாட்டுல 28 லட்சம், உலகம் முழுக்க 29 லட்சம், 1,48 லட்சம் தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 1,57 லட்சம், 5.5 கோடி பட்ஜெட். இந்த படத்தோட தியேட்ரிக்கல் வேல்யூ அப்ராக்சிமேட்டா 2,70 லட்சம். ஸோ 80 லட்சம் கிட்ட தான் இது வரையும் ஷேரா வந்திருக்கு. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இந்த படத்துக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. அப்புறம் தினேஷ் அவர்களோட கருப்பு பல்சர் நேத்து 4வது நாள் தமிழ்நாட்டுல 23 லட்சம், உலகம் முழுக்க 24 லட்சம், 1,19 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1,28 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 7,50 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட், 3 கோடி அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 69 லட்சம் தான் இது வரையும் ஷேரா வந்திருக்கு. அதாவது இதுவரையும் இந்த படம் 25% கூட ரெக்கவர் ஆகல. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. லாங் ரன் போனாதான் இந்த படமும் வெற்றி படமா அமையும். அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களோட காந்தி டாக்ஸ் நேத்து 4வது நாள் 44 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 56 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 2,75 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3,96 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 20 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 7,50 லட்சம் அப்ராக்சிமேட்டா. 2 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு இதுவரையும். இது பத்தவே பத்தாது. இந்த 4 நாளுமே ரொம்ப ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் எடுத்திருக்கு. படத்தோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, இந்த படத்துல விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கும் போது, அதாவது ஒரு பெரிய ஸ்டார், கண்டிப்பா அவருக்கு மட்டுமே ஒரு 10-15 கோடி கிட்ட சம்பளம் போயிருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 கோடி கிட்ட இந்த படத்துக்கு பட்ஜெட் மட்டுமே வருது அப்படின்னா, இந்த படத்தோட வேல்யூ கூடுது. ஒரு சைலண்ட் பிலிமோட வேல்யூ இவ்வளவு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ காந்தி டாக்ஸ் இப்போதைக்கு இந்த 4 நாளுமே ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் நேற்று தமிழ்நாடை பொறுத்தவரையும் டாப் 5ல காந்தி டாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, 44 லட்சம், லாக்டவுன் 28 லட்சம், கருப்பு பல்சர் 23 லட்சம், தலைவர் தம்பி தலைமையில 20 லட்சம், ஹாட்ஸ்பாட் 2 15 லட்சம். இதுதான் நேற்று தமிழ்நாடோட டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸ். அப்புறம் துரந்தர் படத்தோட வசூலை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அதை பிரேக்கப் பண்ணி கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னு. ஸோ துரந்தர் இதுவரையும் 60 நாள்ல டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 12 கோடியே 16 லட்சம், கர்நாடகால 52 கோடியே 47 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 67 கோடியே 39 லட்சம், கேரளால 8 கோடியே 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 880 கோடியே 46 லட்சம். ஓவர்சீஸ்ல இந்த படம் 294 கோடியே 32 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 1315 கோடியே 40 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 270 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 130 கோடி, 617 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு. இப்ப நான் சொன்ன எல்லா கலெக்ஷனும் எல்லா ரீஜன்லயும் வெறும் ஹிந்தியில மட்டும்தான். ஹிந்தியில கேரளால 8 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுல 13 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு, ஆந்திரா தெலுங்கானால 67 கோடி, கர்நாடகால 50 கோடிக்கு மேலங்கிறது இது எல்லாமே ஹிந்தியோட கலெக்ஷன் தான். இது டப்டு கலெக்ஷன் கிடையாது. ஹிந்தியில மட்டும்தான் தியேட்டரிக்கலா ரிலீஸ் ஆயிடுது. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல டப்டுல வந்திருக்கு. நிறைய பேர் அதை பார்த்து பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தமிழ் டப்பே ரொம்ப சூப்பரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க எத்தனை பேர் துரந்தர் ஓடிடியில பாத்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ரொம்ப ஃபேவரட்டான படமா மாறி இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மலையாளம்ல வெறும் 3 கோடி பட்ஜெட்ல ஒரு படம் பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. ரொமான்சம் அப்படிங்கிற படம் இன்னையோட 3 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ 3 இயர்ஸ் ஆஃப் ரொமான்சம். இந்த படம் 2023ஆம் ஆண்டு வசூல் ரீதியா கேரளால மட்டுமே 42 கோடியே 10 லட்சம், இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 23 கோடி வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 69 கோடியே 25 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி தான். ஆனா ஷேரா வந்திருக்கிறது 26 கோடிக்கு மேல. பெரிய பிளாக் பஸ்டருங்க. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.